நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையுடன் இணைந்து கடத்தொழிலாளர்களுக்காக அதிக நன்மைகளை வழங்கக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடத்தொழிலாளர்களின் வருமான நிலை மற்றும் விருப்பத்துக்கேற்ப தமக்கான ஓய்வூதிய திட்டத்தை தெரிவு செய்யக்கூடிய வசதி வழங்கப்பட்டிருப்பது இத்திட்டத்தின் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். இதன்படி கடத்தொழிலாளர்கள் 60 வயது எட்டிய பின்னர் மாதாந்தம் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான தொகையை ஓய்வூதியமாக பெறும் வகையில் இந்த திட்டத்தில் இணைந்து பங்களிக்க முடியும். இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் 60 வயதுக்கு பிறகு ஒருவரது வயது அதிகரிக்கும் போது அவர் பெறும் ஓய்வூதிய தொகையும் அதிகரிப்பதாகும். மேலதிக நன்மைகளாக இந்த திட்டத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு ஆயுள் காப்புறுதி நன்மைகள் கிடைப்பதுடன் ஓய்வூதியம் பெறுபவர் உயிரிழந்தால் அந்த ஓய்வூதிய தொகையை அவரது மனைவி அல்லது கணவர் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய கண் மருத்துவமனையின் தற்காலிக பணிப்பாளர் தன்னிச்சையான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வாரத்திற்கான பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபையிடமிருந்து இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த சில்லறை விலை வரம்புகள் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் புதிய வாகனங்களை பதிவு செய்யும் நடைமுறையில் டிசம்பர் மாதத்தில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த வாகன பதிவுகள் குறித்த சமீபத்திய கணக்கெடுப்பில் நவம்பரில் 43,810 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் மாதத்துக்குள் அந்த எண்ணிக்கை 48,525 ஆகவும் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவடிவேம்பு பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றுடனொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் முச்சக்கர வண்டி சாரதியும் பலத்த காயத்துக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்த இருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அருகிலுள்ள மாவடிவேம்பு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நிர்மாணம் மற்றும் நிலப்பயன்பாடு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பெற்ற தனித்தனியான செயல்பாடு டித்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளதாகவும் மத்திய மலைநாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய உட்கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் நெடுந்தீவு அருகே நேற்று மாலை எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 7 இந்திய கடத்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கைதான கடத்தொழிலாளர்களை எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடத்தொழிலாளர்களின் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டித்வா சூறாவளியில் இறந்த 525 பேருக்கு தற்போது இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் பல உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. அதே நேரம் டித்வா சூறாவளியில் இறந்த 525 பேருக்கு தற்போது இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் இலங்கையில் மொத்தம் 1282 புதிய தொழுநோய் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்களில் சுமார் 10% 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக தொழுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் ஜசோமா வீரசேகர முக்கிய தகவல்களை வெளியிட்டார். புதிதாக அடையாளம் காணப்பட்டவர்களில் 123 பேர் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஆவர். புதிய மற்றும் மீண்டும் நோய் பாதிப்புக்குள்ளானவர்களில் சுமார் 8% சிகிச்சை நாடும் போதே ஊனமுற்ற நிலையில் உள்ளனர். ஆரம்ப நிலையிலேயே நோயாளர்களை கண்டறியவும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை பரிசோதிக்கவும் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் காலை மாலை மற்றும் இரவு வேளைகளில் அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இதனால் குழந்தைகள், சிறுவர்கள், முதியோர்கள் ஒரு வகை இருமல், தடிமன், காய்ச்சல், உடல்வலிக்கு ஆளாகி வருகின்றார்கள். தங்கள் அன்றாட கடமைகளை கூட மேற்கொள்ள முடியாதவாறு குளிரான காலநிலை நிலவுகின்றது. கடும் குளிரான காலநிலையும் பனிப்பொழிவும் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாசு காரணமாக ஏற்பட்டுள்ள துகள் படிமங்கள் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக காலை மற்றும் மாலை இரவு வேளைகளில் வெளியே செல்பவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது பாதுகாப்பானது எனவும் அவ்வாறான நேரங்களில் உடற்பயிற்சி செய்பவர்கள் அதனை தவிர்ப்பது நல்லது எனவும் வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். கிளிநொச்சி கல்மடுக்குளம் நெத்தலியாறு பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த யானை பெரும்போக நெற்செய்கை பாதுகாக்கும் நோக்குடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்குண்டு உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆங்கில எண்தகடுகள் கொண்ட வாகனங்களில் பின்னிருக்கைகளில் இருப்பவர்கள் உட்பட அனைவரும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பை மேற்கோள் காட்டி காவல்துறையினர் ஆசனப்பட்டி சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை முடுக்கிவிட்டுள்ளனர். நெடுஞ்சாலைகளில் நுழையும் போது ஓட்டுநர் மற்றும் முன்னிருக்கைகளில் அமர்ந்திருப்பவர் இருவரும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் என்று பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களில் ஆசனப்பட்டிகளை பொருத்தப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மனைவியை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்ததாக கூறப்படும் கடற்படை சிப்பாயை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் மேலதிக நீதவான் DL சமரசிங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் அனுராதபுரம் பரசன் கஸ்வ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த கடற்படை சிப்பாய் தனது மனைவியை மரத்தில் கட்டி வைத்து அவர் மீது மிளகாய் பொடி தூவி பலமாக தாக்கி அவரை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்துள்ளதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். கடற்படை சிப்பாயின் மனைவி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். சிவனடிப்பாத மலைக்கு தரிசனம் செய்ய வந்தவர்கள் 6 பேர் குளவிக்குட்டு கீழக்கான நிலையில் மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட உள்ளனர். இதுகுறித்து நல்லதனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கூறுகையில், நல்லதனி பகுதியில் அதிக உஷ்ணம் நிலவி வரும் நிலையில் சிவனடிப்பாத மலைக்கு செல்லும் வீதியில் ரத்து அப்பளம் பகுதியில் உள்ள குளவிக்கூடு கலைந்து கொட்டியதில் வெளிநாட்டு உல்லாச பயணியொருவரும் உள்நாட்டு யாத்ரீகர்கள் 5 பேர் அடங்கலாக 6 பேர் குளவிக்கொட்டு கீழக்கான நிலையில் அங்கிருந்து அழைத்து வரப்படுவதாகவும் அவர்கள் 6 பேரையும் அவசர ஆம்புலன்ஸ் ஊடாக மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுமார் 900 ரூபாய் மில்லியன் மதிப்புள்ள 61 கிலோ 838 கிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த ஒருவர் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த சந்தேக நபரது முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.